இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். भूषण रामकृष्ण गवई जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ। நெல்லை மேலப்பாளையம் அடுத்த முன்னீர்பள்ளம் பகுதியில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 மர்ம நபர்கள் அட்டூழியம். திருச்சி மேலகல்கண்டார் கோட்டை பகுதியில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு மனைவியுடன் ஜவுளி வியாபாரி தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவு என முதற்கட்ட விசாரணையில் தகவல். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பொய்களை மட்டுமே கூறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக உறுதியளித்தபடி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதுக்கு செல்வது தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் திட்டத்துக்கு நானா சொல்லிட்டு வந்தேன் நிதிபதி சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. கொடைநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த உரிய தண்டனை வழங்கப்படும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பில் திமுக அதிமுக என உரிமை கோருவதில் நியாயமில்லை என திருமாவளவன் கருத்து. வலுவான ஆதாரங்கள் இருந்தால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. இதில் திமுக அதிமுக அல்லது விசிக என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை. சான்றுகள் வலுவாக இருந்தன. குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 70,440க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,805க்கு விற்பனையாகிறது. சங்ககிரி அருகே ஓடும் பேருந்தில் பெற்றோரின் கையில் இருந்து தவறி விழுந்த 9 மாத ஆண் குழந்தை. அரசு பேருந்தின் முன்பக்க கதவை மூட கூறியும் நடத்துனரின் அலட்சியத்தால் பறிபோன பிஞ்சு உயிர். பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு தோல் போட்டு தட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலம் வந்தது, புது பாலம். நம்ம திருச்செங்கோடு போகிற வழி மேம்பாலத்தில் பிரேக்கு ஒரு இது மாதிரி கேட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை இருந்தது, தவறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் விழுந்துருச்சுன்னு கத்தும் போது தான் பஸ்ஸு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டினாங்க.
அதுக்கப்புறமா விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்த கார் நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டு கொண்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம். புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். திரளான திருநங்கைகள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 11 இடங்களில் நேற்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இரண்டாயிரத்து 40ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் உறுதி. திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள ப்ரோக்ராம் 2040 நடக்கும். பாரத பிரதமர் மோடிஜி 2040 அது நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ பிரிலிமினரியா வேலை செய்யும். 2வது ஏவுறுதி மையம் அது எங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேல லேண்ட் வேணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா 95% லேண்ட் அக்வைர் பண்ணி தந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்ரூவ் பண்ணி அந்த கட்டட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய கட்டடம் ஆரம்பிக்கிறது இனி ரீசெண்டா என்ன ஒரு 10 நாளையில இது பண்ண போகுது. அப்ரூவ் நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்கு முன்னுக்கு அங்கிருந்து. இந்தியாவுடன் மோதினால் அழிவுதான். ஆதம்பூர் ஏவுதளத்தில் ராணுவ வீரர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. आपने पाकिस्तानी फौज को भी बता दिया। வெட்கக்கேடான முறையில் பயணிகள் விமானங்களை கவசமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான். அணு ஆயுத பூச்சாண்டி எல்லாம் இனி செல்லுபடியாகாது எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டம். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும். பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினால் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையே நடைபெற்ற கலந்தாலோசனைகளில் ஒருபோதும் வர்த்தகம் குறித்து பேசவில்லை. வர்த்தகத்தை காட்டி போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் ரந்தீர் ஜெய்ஷ்வால் விளக்கம். இந்தியா, பாகிஸ்தான் போரை நிறுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். சவுதி முதலீட்டாளர் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரை 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வெளியுறவு அமைச்சகம் உத்தரவு. அதிகார அந்தஸ்துக்காக தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் வேண்டப்படாத நபராக அறிவித்து நடவடிக்கை. பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு.
மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. மே 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பேரணி. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதை கொண்டாடிய பாஜகவினர். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலுக்கு எதிர்ப்பு. தயாரிப்பாளருக்கு எதிராக திருப்பதி காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சியினர் புகார். புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை 7000 ரூபாய்க்கு வழங்குவதாக கூறி மோசடி. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் 2 கைது செய்து போலீசார் விசாரணை. பத்து ஆண்டுகளுக்கு பிறகு லோகோவை மாற்றிய கூகுள் நிறுவனம். புதிய அப்டேட் ஏற்கனவே iOS பயன்பாட்டில் உள்ள நிலையில் அடுத்தடுத்து ஆண்ட்ராய்டு மற்றும் பிற தளங்களில் அப்டேட் ஆகும் என தகவல். ஜூன் 17ஆம் தேதி முதல் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வீடியோக்களுக்கு நடுவே விளம்பரங்கள் வரும் என அறிவிப்பு. ஆட் ஃப்ரீயாக வீடியோக்களை காண கூடுதலாக ஆண்டுக்கு 699 ரூபாய் செலுத்த வேண்டும் என விளக்கம். முதல் தள கிரிக்கெட்டில் ரன்களை குவித்திருக்கும் கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற தகுதியானவர். விராட் கோலியின் இடத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் எனவும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ப்ளே கருத்து. இந்திய கிரிக்கெட்டின் ஆகச்சிறந்த டெஸ்ட் கேப்டன் என்றால் அது விராட் கோலிதான். அவர் இன்னும் 2 ஆண்டுகள் விளையாடி இருக்கலாம் என கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கருத்து. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலி வீராங்கனை ஜாஸ்மின் பாலினி அரையிறுதிக்கு முன்னேற்றம். ரஷ்ய வீராங்கனை டயானா ஸ்டைட்டரை வீழ்த்தி அசத்தல்.